நமக்கு இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாருங்க. 10th மேக்ஸ்ல யூனிட் 2 பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் அவர் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் பாலினாமியல்ஸ் நல்லா டீடைல்டா தெரிஞ்சிருந்தாதான் ஃபர்தர் சாப்டர்ஸ்ல எல்லாத்துலயுமே கால்குலேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இங்க பாலினாமியல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ஸ்ல நம்ம பார்க்கறது முதல்ல என்னென்ன டைப் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் லீனியர் பாலினாமியல். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரல் ஃபார்ம் ax plus b equal to 0. இதுதான் ஒரு லீனியர் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே குவாட்ராட்டிக் பாலினாமியலா இருந்துச்சு அப்படின்னா ax square plus bx plus c equal to 0. கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ax cube plus bx square plus cx plus d equal to 0 அப்படின்னு தெரியும். இதுக்கப்புறம் போனீங்கன்னா பை குவாட்ராட்டிக்னா அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கலாம். இது எல்லாமே பாலினாமியல்ஸ். நம்ம இந்த சாப்டர்ல டீடைல்டா பார்க்க போறது குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் பத்தி மட்டும்தான். ஆல்ரெடி லீனியர் பாலினாமியல் பத்தி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம். 10th குவாட்ராட்டிக் பாலினாமியல் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். கியூபிக் பாலினாமியல் மேலாக டச் பண்ணிருப்போம். சரி, ஓகே. இப்போ இதுல ஒவ்வொரு பாலினாமியலுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும், ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் லீனியர் பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? லீனியர் பாலினாமியல்ல நமக்கு தெரியும் ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ax plus b equal to 0 அப்படின்னா ax is equal to minus b, x is equal to minus b by a. இந்த x ஓட வேல்யூ வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ அதனால லீனியர் பாலினாமியல் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூட்ஸ் தான் இருக்கும். சேம் திங் இதை நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 2 x ஓட வேல்யூ கிடைக்கும். அதனால குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 2 ஜீரோஸ் இருக்கும். கியூபிக் பாலினாமியலுக்கு 3 ஜீரோஸ் இருக்கும். இது எதை வச்சு டிசைட் பண்ணணும் அப்படின்னா x ஓட பவரை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். x ஓட பவர் 1னா ஒரு x வேல்யூ தான் கிடைக்கும். x ஓட பவர் 2னா 2 x வேல்யூ கிடைக்கும். x ஓட பவர் 3னா 3 x வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த x ஓட வேல்யூ, எந்த x ஓட வேல்யூ அந்த பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நம்ம ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லுவோம். சோ கிளியரா நமக்கு தெரியுது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 2 ஜீரோஸ் இருக்கும். சோ இங்க டீடைலா நம்ம படிக்க போறது எதை பத்தி அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். சோ குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ்ல ஜீரோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ax square plus bx plus c equal to 0 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருக்குன்னா இதோட ஜீரோஸ் வந்து ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜீரோஸ் வந்து ஆல்பா அண்ட் பீட்டா எடுத்துக்கிட்டா இதோட சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன இருக்கும் பாருங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் equal to alpha plus beta is equal to minus b by a. இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் is equal to alpha beta is equal to c by a. இதுதான் குவாட்ராட்டிக் பாலினாமியலோட சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். இங்க ஆல்பா அண்ட் பீட்டாங்கிறது இந்த ஈக்குவேஷனுக்கான ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு இருக்கும். சரி சார், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எனக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு கிராஃப் கொடுத்துட்டு எத்தனை ஜீரோஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட ஆக்சஸ் என்னோட கிராஃப் வந்து இப்படி போகுது, ஒரு கிராஃப் வந்து இப்படி போகுது அப்படின்னா இதுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். ஸோ ஒரு கிராஃப் எக்ஸ் ஆக்சஸ்ல எத்தனை பாயிண்ட்ல டச் பண்ணுதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்க எக்ஸ் ஆக்சஸ் மட்டும் தான் நோட் பண்ணணும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் நான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்றேன். சோ ஒரு கிராஃப் எக்ஸ் ஆக்சஸ்ல எத்தனை பாயிண்ட்ல டச் பண்ணுதோ அதுதான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னு அர்த்தம். இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ல எக்ஸ்ல டச் பண்ணிட்டு போகுது. இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா 2 ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது எக்ஸ் ஆக்சஸ்ல. அதனால இதுல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1ன்றது அர்த்தம். நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கால்குலேட் பண்ற கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. சோ ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுல எக்ஸ் ஆக்சஸ்ல எத்தனை பாயிண்ட்ல அந்த கிராஃப் டச் பண்ணிருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னு அர்த்தம். சோ இந்த கிராஃப்ல 2 இருக்கு. இப்போ இப்படி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு கிராஃப் எடுத்து இப்படி மூவ் பண்ண அப்படின்னா இதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சஸ்ல டச் பண்ணல அப்படின்னா இதுக்கு ஜீரோஸே கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு ஈக்குவேஷனுக்கு ஜீரோஸே இல்லாம இருக்காது, கண்டிப்பா ஜீரோஸ் இருக்கும். ஆனா இது எக்ஸ் ஆக்சஸ்ல டச் பண்ணல அப்படின்னா ரியல் ஜீரோஸ் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு இமேஜினரி ஜீரோஸ் வேற, அதாவது நாட் ரியல் ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். இங்க நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இதுக்கு ரியல் ஜீரோஸ் கிடையாது. அப்ப இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல வேல்யூ டச் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு क्वेश्चन போடுறாங்க பாருங்க. ஒரு ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கையில கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x squared minus 5x plus 6 equal to 0 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க அப்படின்னா இதுக்கான ஜீரோஸ்க்கான ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க. क्वेश्चन வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் zeros and coefficients.
ஸோ ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இதுதான். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதுல ஆல்பா பீட்டாங்கிறது ஜீரோஸ், பி ஏ சி அப்படிங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணி காட்ட சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னோட ஈக்குவேஷன் என்னன்னா x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு முதல்ல நான் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம். எப்படின்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணிருப்போம். இங்க நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஐ அம் யூசிங் ஹியர் ஐ மெத்தட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்றேன். எப்படி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணி மேல போடணும். மல்டிப்ளை பண்ணா 6 1 into plus 6 வருது. இந்த மிடில் டேர்ம் தூக்கி கீழே போடுங்க 5 அப்படின்னு வருது. சோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -5 வரணும். எந்த ரெண்டு நம்பர் பாசிபிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 into 6 2 into 3. இது ரெண்டு தான் 6 ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ 1 6 நான் இங்க யூஸ் பண்றேன் அப்படின்னா 1 and 6 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6 வந்துடும். இது ரெண்டையும் ஆட் சப்ட்ராக்ட் பண்ணா -5 வரணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நான் மைனஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டேன்னா எனக்கு -5 கிடைச்சிடும். பட் ஆனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -6 வரும். சோ அப்ப நான் இங்க என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஃபேக்டர்ஸ் என்னால யூஸ் பண்ண முடியாது. சோ நான் going to take 2 and 3. இப்போ 2 3 எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6 வரும். அப்ப -2 -3 மல்டிப்ளை பண்ணாலும் 6 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா -5 வரும். and then இந்த ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டால இத டிவைட் பண்ணுங்க. டிவைட் பை 1 டிவைட் பை 1 டிவைட் பண்ணீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா ஃபேக்டர். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x - 2 times x - 3. நீங்க டிவைட் பை 1 ன்றதுனால அத நான் எடுத்துக்கல. அப்ப equal to 0. therefore x is equal to 2 and x is equal to 3 அப்படின்னு எனக்கு ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் கவனிச்சீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கு எனக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கைக்கு வந்துருச்சு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டரை நான் ஆல்பா எடுத்துக்கிறேன். ஆல்பா is equal to 2, பீட்டா is equal to 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ ரெண்டு ஜீரோஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணணும். ரிலேஷன்ஷிப் என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா is equal to -b by a. சரி, as per the question, இந்த क्वेश्चनல இருந்து a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ -5 and c ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 6. சோ இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா is equal to -b by a. ஆல்பா பிளஸ் பீட்டா 2 plus 3 is equal to minus of b ஓட வேல்யூ -5 divided by 1. சோ அப்ப இங்க 5 is equal to minus and minus plus 5 ரெண்டு ஈக்குவலா வந்திருக்கு. சோ சம் ஆஃப் தி ஜீரோஸ் எனக்கு satisfy பண்ணுது. நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா is equal to c by a. இப்போ இதோட ரிலேஷன்ஷிப் எப்படி வெரிஃபை பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்பா வந்து 2 பீட்டா வந்து 3 is equal to c ஓட வேல்யூ 6 by 1 6 equal to 6. சோ என்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் வெரிஃபை பண்ணிட்டேன். அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க, அதுக்கான ஜீரோஸ் கண்டுபிடிச்சேன், அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் கையில எடுத்துக்கிட்டேன். சம் ஆஃப் ஜீரோஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா வருது. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா வருது. இதுதான் இந்த கொஸ்டின். சோ ஒரு ஜீரோஸ்க்கு அதுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் எப்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆகும்.